நீங்கள் நைட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கப்போ உங்களுக்கு எதோ தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் யாருக்கு கூப்பிடுவீங்க? யாரை கூப்பிடுவீங்க? உங்கள் பேரண்ட்ஸையா, போலீஸையா, யார்? ஆனால் அப்போ இருந்த கிராமத்து மக்கள் ஒருத்தரை கூப்பிடுவாங்க. அவர் பேர் தான் கருப்பசாமி. இந்த கருப்பசாமியை பற்றி ரொம்ப விரிவாக, ரொம்ப அழகாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஸ்கவரிஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கருப்பசாமி அப்படிங்கிறவர் ஒரு பயங்கரமான கடவுள், சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு கடவுள் மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி வாய்ந்த ஆக்ரோஷமான காவல்காரர் கூட. என்ன காவல்காரர், என்னப்பா அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த கடவுளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இவரை பார்த்து, இவரோட ரிச்சுவல்ஸை பார்த்து, இவருக்கு படைக்கக்கூடிய உணவுகளை பார்த்து, அதை பார்த்து அவங்க கடவுள் நம்பிக்கையை அவங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கடவுளாக நம்மளோட கருப்பசாமி திகழ்கிறாரு. நம்மளோட மதுரையில் இருக்க ஒரு மிகப்பெரிய கடவுளான நம்மளோட அழகரை, அதாவது அவர் இருக்கக்கூடிய அழகர் மலையை காக்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதற்கு 18ஆம் படி கருப்பு அப்படின்னு ஒரு பெயரோட நம்மளோட கருப்பசாமி அங்கே இருக்காருங்க. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிராமத்து மக்கள் மட்டும் இல்லாமல் கேரளா, மற்ற பிற நாடுகள், பிற மாவட்டங்கள் எல்லா இடத்துலையுமே கருப்பசாமி ஒரு தவிர்க்க முடியாத கடவுளாக இருக்கார். ரொம்ப சக்தி வாய்ந்த ஆக்ரோஷமான கடவுளாக இருக்காருங்க. இவர் என்னதான் மற்ற மாவட்டங்கள், நாடுகள் எல்லா இடத்துலையும் கும்பிடப்பட்டிருந்தாலும் இவருக்குன்னு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான பயங்கரமான ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்தோட பேர் தான் மதுரை. மதுரையில் இருக்க மக்கள் கருப்பசாமியை ரொம்ப பக்தியோடு கும்பிடுவாங்க. அவங்க நடத்தக்கூடிய ஒவ்வொரு திருவிழாவும், அவங்க படைக்கக்கூடிய படையலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் மற்ற எந்த கோயிலையும் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு படையல் தான் கருப்பசாமிக்கு அவங்க படைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக அவங்க மதுரை மக்கள் பக்தியோடு அவங்கள கும்பிட்றாங்க. இப்போ கருப்பசாமி இப்போ கருப்பசாமி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரை நீங்கள் ஒரு காவல்காரராக கூட கருதலாம். அவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஆக்ரோஷமான காவல்காரராக இருப்பார். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒருத்தரை பார்த்தாலே நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆகி ஒரு பயங்கர பக்தியோடு இருக்கிறோம் அப்படின்னா அது கருப்பசாமி தான். எப்போ பார்த்தாலுமே ஒரு கையில் அருவாளோட ஆக்ரோஷமாக இருக்கிற ஒரே கடவுள் கருப்பசாமி தாங்க. இவருக்கு படைக்கக்கூடிய படையல்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது மதுரையில் ரொம்ப ஃபேமஸான நிறைய கோயிலுக்கு இருக்குங்க. லைக் தூண்டி கருப்பு கோயிலாக இருக்கட்டும், நிறையா கோயில்கள் மாமதுரையில் கருப்பசாமிக்குன்னு படைச்சிருக்காங்க இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கவரி, திஸ் இஸ் சைனிங் ஆஃப்.